Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சுக்கரதசை அப்படிங்கிறபோது ஒரு 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக தசாநாதன் எந்த இடத்துலேருந்து நடத்துகிறாரு, அது என்ன ஆதிபத்தியம், அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். அப்போ சுக்கிரன் 12 ராசி கட்டத்திலையும் எங்கெங்கே உட்கார்ந்துருந்தால் நன்மைகள் செய்வார், எதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது சிவபெருமானும் பார்வதியுமாக சேர்ந்து இருந்து அதுவும் கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது காஞ்சனூர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் 6வது இடமாக 6வது கிரகமாக வர்றார். அதே மாதிரி தான் அந்த கோவில் நம்முடைய பொன்னும் பொருளும் இழந்த ஒரு பொருளையும் மீட்டு தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த சுக்கிரஸ்தலம் இடம்பெறுகிறது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் முருகர் அமர்ந்திருப்பார். அந்த முருகனுடைய பேர் சோமஸ்கந்தர் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவரை வழிபட்டாலே நம்ம கடன் தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம். ஜாதக கட்டத்தில் நம்ம ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்போது இந்த சுக்கிரதசை அப்படிம்பாங்க, சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கியா அந்த மனுஷனுக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு பாசிட்டிவாக, அது ஒரு ராஜயோகமாக கருதப்படுது. ஆனால் இந்த சுக்கிர திசை என்னெல்லாம் பண்ணும், முதல்ல இந்த சுக்கிரனுடைய தன்மை என்ன? எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிரனை வைத்து தான் நமக்கு திருமணத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சிலருக்கு சுக்கிரன் பிறக்கும்போது உச்ச சுக்கிரன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு நீச்சம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த உச்சனாக இருக்கும்போது என்ன செய்யும், நீச்சமாக இருக்கும்போது என்ன செய்யும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். கிரகங்கள் நம்ம பிறக்கும்போது ஒரே தன்மைகளை தான் குறிக்கும். அது நம்ம தற்போது வளர்ந்து வரும்போது அதனுடைய தன்மைகளை நம்ம வயதிற்கு ஏற்ப நம்முடைய கால அளவுகள் நம்முடைய தன்மைகளை வைத்து அது சில காலங்களில் சில நல்லதும் சில காலங்கள் அந்த நன்மைகளை தடுத்து வைக்கக்கூடியதும் இந்த சுக்கிர பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்லலாம். அது என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். பிறக்கும்போது கிரகங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ஒன்று தான். வளரும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சுக்கிரன் உச்ச சுக்கிரனாக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். அந்த ஜாதகருக்கு கால அளவுகள் மொத்தமாகவே சாப்பாடு அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாமல், ஒரு ஏழையாக இருந்தாலுமே சரி, ஒரு பணக்காரனாக இருந்தாலுமே சரி, எந்த வயது வரம்பானாலும் சரி, சாப்பாடுங்கிறது நிரந்தரமாக கிடைக்கும், நல்லாவும் கிடைக்கும், வாய்க்கு ருசியாகவும் கிடைக்கும். அவனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இருக்காது, அவங்க நல்ல வருமானம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் சரியான முறையில், அதாவது சரியான உணவு நேரத்துக்கு எடுத்துக்க முடியாத ஒரு தன்மையும், அதே மாதிரி வாய்க்கு ருசியான உறவு அப்படிங்கிறது சாப்பிட முடியாத ஒரு தன்மையும் இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் கொடுப்பார். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க மாட்டார். இது பிறப்பு ஜாதகத்தில். நீங்கள் உச்ச சுக்கிரன் நீச்ச சுக்கிரன்னு சொல்லுது, உச்சம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு அதை நம்ம ஒரு அலட்சியம் செய்து அதை கவனக்குறைவால் அந்த தன்மைகளை நம்ம இழக்கக்கூடியது தான் நமக்கு அந்த உச்ச சுக்கிரன் செய்வாங்க. இப்போ நீச்ச சுக்கிரன் பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியது. சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னா நமக்கு ரொம்ப கொடுக்கவே மாட்டாங்க. பணமோ ஒரு உடையோ ஒரு உணவோ ஆடை உடை எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான கால அளவுகளோ, நமக்கு மனசுக்கு பிடித்த கலரோ, மனசுக்கு பிடித்த உணவோ, இல்லைனா தகுதியான நேரத்தில் அந்த பணமோ எதுவுமே நமக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜாதகர் அதை வாங்குவார். வாங்கினாலும் ஒரு பொருளையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த நீச்ச சுக்கிரனுக்கு உரியதுன்னு சொல்லலாம். இதை அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ரொம்ப அழகாக சொல்லலாம். பிறக்கும்போது உச்ச சுக்கிரனாக இருந்த ஒரு ஜாதகர் தற்போது 48 வயசில் ஒரு ஜாதகர் இருக்கிறாருன்னா அவருடைய சுக்கிரனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு 20% மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அவருக்கு சுக்கிரனுடைய பலம் அப்படிங்கிறது. பிறந்தபோது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த அவர் 40-50 வயசாகும்போது அவருடைய சுக்கிரனுடைய நம்ம பிறக்கும் போதே இத்தனை கிரகம் ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் கொடுத்துருக்கோம். அந்த பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஓகே நமக்கு நல்லா இருக்குது சுக்கிரன்னு. இன்றைய என்னுடைய நிலை அனுசரித்து சுக்கிரனோட நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம எப்படி அதை கவனமாக அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்தேன், வாழ்ந்தேன், வந்தேன், அனுபவித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயும் ஒரு பொருளையும் எண்ணி வைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த காலகட்டங்கிறது சில ஜாதகங்கள் இருக்குது. அதற்கு ஒரு உதாரண ஜாதகம் அப்படிங்கிறது நான் கொடுப்பேன். நான் அந்த மாதிரி தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நமக்கு கிடைக்க வேண்டியதும் நம்ம எந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும், எப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், அது எத்தனை கால அளவுகள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நிர்ணயம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகப்படி சொல்லலாம். சுக்கிரதசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில்? இப்போ சுக்கிரதசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்.
ஒருத்தங்க பிறந்த லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகர லக்னமாக இருக்குது. மகர லக்னத்துக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது 5க்கும் 10க்கும் திசாநாதன் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே இது சுக்கிரன் வந்து உங்களுக்கு தற்போது மீன தசையாக, மீன லக்னம் அக்ஷய லக்னமாக அவங்களுக்கு இருக்குதுன்னா, அதே சுக்கிரன் அவங்களுக்கு 3க்கும் 8க்கும் தசாநாதனாக இருப்பார். அப்போ இந்த ஜாதகர் தான் சிறு சிறு பிரச்சனைகளால் ஒரு அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டமாகத்தான் இருக்கும். சுக்கிர தசை அப்படிங்கிறபோது ஒரு 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக, தசாநாதன் எந்த இடத்துலேருந்து நடத்துகிறாரு, அது என்ன ஆதிபத்தியம், அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ நமக்கு அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருந்தது, நீங்கள் சொல்கிற சுக்கிர தசை அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் சுக்கிரன் வந்து இந்த மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதி. அப்போ அந்த அஷ்டமாதிபதி தசை அந்த ஜாதகரை சிறையில் கொண்டு வைக்கக்கூடிய தன்மையை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி இருக்குது. அது அந்த கிரகம் நின்ற ஒரு இடமும், அந்த கிரகத்தை வந்து ஒரு அதை என்ன சொல்லுவோம், அந்த கிரகம் வந்து அமர்ந்த நிலை அப்படிங்கிறத வச்சு தான் இதை சொல்ல முடியும். எல்லாருக்குமே சுக்கிரன் நல்ல இடத்துலங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சுக்கிர தசை அப்படிங்கிறது பிறக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. குட்டி சுக்கிரன் வந்து கொடுத்து கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வளர வளர சுக்கிரன் வந்து ஒரு இடத்தில் இருக்கும்போதும் சில நல்லதுகளையும் சில தீமைகளையும் அவரே செய்வார் அப்படிங்கிறது உண்மை. சுக்கிரபலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால? அந்த சுக்கிரபலம் இருந்தால் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? இப்போ மேஷ லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களுக்கு சுக்கிரபலம் இருந்தால், சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவருடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். அதே இது அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு 40லேருந்து 50 வயசு வரைக்கும் நடக்கிறது. அவங்களுக்கு சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும். அதே இது ஒருத்தங்களுக்கு தனுசு லக்னமாக இருக்குது. சுக்கிரன் வந்து அந்த ஜாதகருக்கு நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அவரோட பூர்வ புண்ணியம் சார்ந்தது, லாபம் சார்ந்தது, ஒரு நோய் வந்தது, அந்த நோயிலேருந்து விடுதலை எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்போ சுக்கிரன் வந்து 12 ராசி கட்டத்திலையும் எங்கெங்கே உட்கார்ந்துருந்தால் நன்மைகள் செய்வார், எதுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகம் தான். இப்போ நல்லா இருக்குதா, எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சிம்ம லக்னமாக போகுது, சுக்கிரன் வந்து உதாரணமாக சிம்ம லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய தொழிலை எடுத்து செய்வது அந்த ஜாதகருக்கு நல்லாயிருக்கும். அந்த தாத்தா பாட்டிகள் இல்லைனா அப்பா பாரம்பரியமாக என்ன தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே ஜாதகர் அப்படிங்கிறது அவருக்கு பின்னிலிருந்து இயக்க வேண்டும். முன்னாடி போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் அதில் இண்டிகேட் பண்ணுறேன், நான் அதில் கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னு இந்த ஜாதகர் ஏதாட்டி முடிவெடுத்தாருன்னா அவருக்கு கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறத ஏற்படுத்தும், தொழிலில் வந்து பெரும் நஷ்டம் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் கொடுப்பாரு. அப்போ முன்னோர்கள் வாழ்ந்த வழியில் இந்த ஜாதகர் நடந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த சுக்கிரன் அமைவார். இப்போ சுக்கிரபலம் பெற நம்ம போக வேண்டிய கோயில் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? கண்டிப்பாக இந்த சுக்கிரன் வந்து 12 ராசி கட்டங்களுமே அவங்க எங்கே இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம பொதுவாக சுக்கிரஸ்தலம்னு சொல்லக்கூடியது காஞ்சனூரில் இருக்கிற கோவில், கும்பகோணம் பக்கத்தில் காஞ்சனூர் கோவில் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கும்பகோணத்துலேருந்து 18 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அந்த கோவிலுக்கு வந்து நிறைய மகத்துவங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். சிவபெருமானும் பார்வதியுமாக சேர்ந்து இருந்து அதுவும் கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது காஞ்சனூர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். அது சுக்கிரஸ்தலம்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களில் சுக்கிரன் வந்து 6வது இடமாக 6வது கிரகமாக வர்றார். அதே மாதிரி தான் அந்த கோவில் வந்து நம்முடைய பொன்னும் பொருளும் இழந்த ஒரு பொருளையும் மீட்டு தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த சுக்கிரஸ்தலம் இடம்பெறுகிறது. அதே மாதிரி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவில் வந்து முருகர் அமர்ந்திருப்பார். அந்த முருகனுடைய பேர் சோமஸ்கந்தர் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவரை வழிபட்டாலே நம்ம கடன் தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே சொல்லுவோம், சுக்கராச்சாரியார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மருத்துவ குணம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். தீராத நோய்க்கு அந்த இடத்துல போய் வழிபாடு செய்ததாக ஸ்தல வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. விஷ்ணு அந்த இடத்துக்கு போய் கும்பிட்டதாக ஒரு வரலாறு அப்படிங்கிறது சொல்லலாம். மகாவிஷ்ணுவே அந்த சுக்கிரஸ்தலம் அப்படிங்கிறது போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம சிவபெருமான் வந்து அக்னீஸ்வரராக அந்த இடத்துல காட்சி தருகிறார். கற்பக நாயகியாக தாயார் வந்து அந்த இடத்துல காட்சி தர்றாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த இடம் அப்படிங்கிறது அந்த இடத்தோட ஸ்தல வரலாறு. அங்கே வந்து நிறைய கடவுள்கள் வந்து வழிபட்ட ஒரு இடமாக அந்த இடம்
கருதப்படுகிறது. அங்கே ஓடக்கூடிய நதி நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. பரிகாரம் இப்போ இதுக்கு மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அந்த கோவிலில் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே அம்பாள் வந்து தாமரைப்பூவில் அங்கே அமர்ந்திருப்பாங்க. அப்போ அந்த தாமரைப்பூ வாங்கி மாலை வாங்கி கொடுக்கறது, இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, புதிதாக நான் சொல்லலை. ஆனால் தாமரைப்பூ மாலை இல்லைன்னா சுக்கிரனுக்கு வந்து மிகவும் பிடித்தமான பொருட்கள், நறுமணம் உள்ள பொருட்கள். சுக்கிரன் அப்படின்னா நம்ம வெள்ளைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெள்ளை பொருட்கள், வெள்ளை ஆடை, சுவாமிக்கு வந்து வெள்ளை பட்டு வஸ்திரம்னு சொல்லுவாங்க, அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாமே மிக சிறந்த பரிகாரமாக அங்கே செய்கிறோம். நெய் தீபம் வாங்கி ஏற்றுறது, நெய்யை வந்து சுவாமி கோவிலில் தீபமாக போடுறது அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதையும் செய்து வரலாம். அங்கே செய்யலைன்னா நீங்கள் அதை செய்யுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது சுக்கிர அம்சம் நிறைந்தது அப்படிங்கிறது அங்கே நெய் தான். அங்கே அந்த நெய்யை வந்து அந்த கோவிலில் தீபமாக போடுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நெய் தீபம் ஏற்றும் போது அங்கே நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக திகழும். அதை வந்து தொடர்ந்து பண்ணலாம், நல்லாவே இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக காஞ்சனூரில் போயிட்டு அங்கே ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம், அதாவது ஒரு லக்னம் அப்படிங்கிறது சொல்லுவோம், 2 மணி நேரம் அந்த கோவிலில் இருந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுக்கிரபலம் பற்றியும் சுக்கிர பரிகாரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.